சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபா அப்படின்னு சொன்னாலே அற்புதத்தின் பொக்கிஷம், பெட்டகம். பக்தர்களை அப்படி கண்ணை இமை காப்பது போல பொத்தி 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 காப்பாற்றிக்குவார். அவரை நம்பிட்டோன்னா, அவர்கிட்ட சரணாகதி முழுமையாக அடைஞ்சிட்டோன்னா, நம்மளை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் தாங்கி பிடிச்சி பாதுகாப்பார். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம ஒருத்தர் குடும்பத்தில் பாபாவை நம்பினா போதும், நம்மளை சார்ந்த நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் தன்னோட குடும்பத்தை சார்ந்தவர் போல் பார்த்து வழி நடத்தி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து 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 செய்வார். அதுதான் பாபாவுடைய குணாதிசயத்தில் ரொம்ப ஒரு பிடிச்சமான குணாதிசயம். அதை நம்ம உணர்ந்தது பக்தர்களை, சாய் பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவத்தை கட்டாயமாக பாபா கொடுத்துருப்பார் வாழ்க்கையில். நம்ம கடவுளை நிறைய வார்த்தைகளை சொல்லி வழிபடுவோம். அதில் ஒரு 2 வார்த்தையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பாபாவுடைய அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 2 வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபத் பாண்டவா, அநாத ரக்ஷகா. அப்படின்னா என்ன? ஆபத்து நேரங்களில், அந்த கடுமையான சோதனை கட்டத்தில் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவார். இன்னொன்று அநாத ரக்ஷகா, திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு எங்கே போகிறது, யாரை பார்க்கறது, யார்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்னும் கடவுளே அதுக்கான வழியை இயற்கையின் மூலமாக நமக்கு அமைச்சு கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு ஆபத் பாண்டவனா, அநாதரட்சகனா எப்படி பாபா இருந்தார், இருந்து கொண்டே இருக்கிறார், இன்னமும் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். இது நிஜமான நிகழ்ந்த கதை. தற்கட் அப்படிங்கிற அடியவருடைய வாழ்க்கையில் பாபா அவருடைய உயிரை எப்படி காப்பாற்றினார், ஒரு பெரிய இடர்லேருந்து, ஒரு பெரிய ஆபத்துலேருந்து எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தற்கட் அப்படிங்கிற அடியவருக்கு ஒரு பழக்கம் உண்டாம். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3:30லேருந்து 6க்குள்ளே எழுந்து தன்னுடைய காலை கடன் எல்லாம், அதாவது ஷீரடியில் ஒரு ஆறு ஓடும், அந்த ஆறில் காலை கடன்லாம் ஒழிச்சிட்டு சுத்தமான பிறகு, குளித்து சுத்தமான பிறகு ஷீரடியில் பாபாவுடைய மசூதிக்கு போய் அவருடைய காலை ஆரத்தி, அதாவது வைகரை ஆரத்தியை பார்க்குறது அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தார். அப்படி ஒரு சமயத்தில் தினமும் அதே போல் கிளம்பி அவர் போகலான்னு போகும்பொழுது, அந்த ஆற்றங்கரைக்கு நெருக்கத்தில் போகும்பொழுது ஒரு குரல் அந்த பக்கம், ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் ஒரு குரல் சத்தமாக சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறது மட்டும் காதில் கேட்குறது. கொஞ்சம் கொலோக்கியல் மராத்தியில் சொல்கிறாங்க, இங்கே வந்துடாதீங்க, இங்கே வந்துடாதீங்க, போயிடுங்க போயிடுங்க, அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடுங்கன்னு மராத்தியில் சொல்கிறாங்க. இவர் முழுக்க முழுக்க அந்த ஆங்கிலம் பள்ளிக்கூடத்திலே படித்ததுனால கொலோக்கியல் மராத்தி அவருக்கு புரியாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் யாரோ நம்மளை சொல்கிறாங்க, எச்சரிக்கை பண்ணுறாங்க, இங்கே வரவானான்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தற்கட்டுக்கு புரியுது. ஆனால் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சுதாரிக்கும் பொழுது அவரையே அறியாமல் ஒரு அதிர்ச்சி அவருக்காக காத்துட்ருக்கேன். என்ன அப்படின்னா, அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது திடீர்னு அவரை தாண்டி ஒரு 20 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய அலை மாதிரி அந்த ஆற்றோடைய வெள்ளம் திரண்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, இன்னும் ஒரு கொஞ்சம் நொடி பொழுதில் அது அவர் மூழ்கடிச்சு அவரை இல்லாமல் பண்ணுற அளவுக்கு பெரிய அலை மாதிரி அந்த ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து அவர் முன்னாடி பூதாகரமாக நிற்குது. இதை பார்த்ததும் பயந்து போன தற்கட் என்ன பண்ணுறாரு, இனிமே எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை, தப்பிச்சு போகிறதுக்கு நாலாப்புறமும் வழி இல்லை, வேற வழியே இல்லை. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அனாதையை போல, திக்கற்றவர் போல நிற்கிறாரு, ஆபத்தில் இருக்கார். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை மூடி கைகளை கூப்பி பாபாவை கூப்பிட்றாரு. பாபா, என்னை நீ தான் இந்த இடர்லேருந்து காப்பாற்றணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல பாபா, நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தற்கட் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறாரு பாபாவை கடுமையாக. அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவரை ரியலைஸ் பண்ணுறாரு, உணர்றாரு. என்னடா இந்நேரத்துக்கு நமக்கு ஏதாவது ஆயிருக்கணுமே, எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஆற்று பெருக்கானது, அந்த ஆற்று வெள்ளமானது 2 பிளந்து அவர் நடுவில் நிற்கிறாரு. அது ரொம்ப தூரமாக தள்ளி போய் அவரை சுற்றி வட்டமாக போயிட்டுருக்கு. இவர் உள்ளே ரொம்ப ரொம்ப சேஃபாக அந்த ஆற்று தண்ணிக்குள்ளார, அந்த தண்ணி அவரை தொடக்கூட கிடையாது. அவர் நடுவில் நிற்கிறாரு. அந்த ஆற்று வெள்ளம் 2 பிளந்து அவரை சுற்றி அப்படியே அவரை கடந்து போயிட்டுருக்கிறது அவரை பார்க்குறாரு. ஆனால் உண்மையாலுமே அந்த ஒரு சூழ்நிலை உங்களை நீங்கள் நினச்சி பாருங்களேன். நம்ம ஆபத்துலேருந்து விடுபட்டிருக்கோம், பாபா காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஆறு நம்ம தலைக்கு மேலே நம்மளை தொடாமல் ஓடிட்டுருக்கணும் பொழுது அதை கற்பனை பண்ணி பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஒரு சாதாரண மனிதனை அந்த பயத்துக்கு ஆட்பட்டு தான் ஆவான். அந்த பயத்துக்கு உட்பட்டு அவர் அப்படி பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கார். ஒரு கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆற்று வெள்ளத்தோடைய அந்த சீற்றம் குறைந்து
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோடைய லெவல் குறைஞ்சு அவர் முட்டி சைஸுக்கு வரும்போது, அந்த முட்டி அளவுக்கு வரும்போது டக்குன்னு அந்த தண்ணி வந்து அவர் முட்டியை தொடுதாமா. அது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட அவர் மேலே படலை. ஆனால் அந்த ஆபத்து நேரத்தில் அவரை யார் காப்பாற்றினார்? இங்கே வெளிப்படையாக தெரியுது, பாபா தான். பாபாவுடைய பேரே அந்த நேரத்தில் அவர் சொன்னார், பாபா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது, நீ தான் பாபா எனக்கு துணை அப்படின்ட்டு அந்த இடத்துல கண்ணை மூடி பாபாவை கூப்பிடுறாரு. உடனடியாக பாபா வந்து அவரை காப்பாற்றினார். அந்த பாண்டவனாகவும் அநாத ரக்ஷகனாகவும் இருந்து தற்கட்ட அந்த நேரத்தில் அந்த ஆற்று வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி அவர் உயிரையும் மீட்டெடுத்தார் பாபா. அதாவது யமனோட வாயில் படிக்கு போயிட்டார், யமலோகத்தோட வாயில் படியிலேருந்து மீட்டு எடுத்திருக்கார். பாபா சொல்கிறாரு, தன்னுடைய பக்தர்களை மரணத்தின் வாயிலிருந்து நான் காப்பாற்றுவேன்னு உறுதி கொடுத்துருக்கார். அந்த உறுதியை இன்றைய தேதி வரைக்கும் அவர் நிலைநாட்டிட்டு இருக்கார். இது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவமான இன்றளவுக்கும் அதை அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். எத்தனையோ பேர் உயிரை வந்து கடைசி தருணத்தில் காப்பாற்றி மீட்டெடுத்திருக்கிறாரு பாபா. அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்களை பாபா இன்றைய தேதி வரைக்கும் கொடுத்துட்ருக்கார். இது தற்கட் என்ற அடியவருக்கு பாபா வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதம். அதுக்கப்புறமா அன்னைக்கு தற்கட்டால் ஆரத்தி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் போகிறார். அப்போ வந்து பாபா சொல்கிறார், என்ன தற்கட், என்னை வந்து நீ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தியே, இந்த மாதிரி பாபா பாபா பாபான்னு கூப்பிட்டியே காலையில் அப்படின்னு சொல்லி பாபா வந்து தற்கட்டை பார்த்து கேட்டப்போ, தற்கட்டுக்கு வந்து தாங்க முடியலையா ஆனந்தத்தில் தாங்க முடியாமல் பக்தியில் அந்த அதிகமாகி பாபாவுடைய பாதத்தை அப்படி கெட்டியமாக பிடிச்சிட்டு, பாபா எங்களுக்கு உன்னை விட்டால் வேற யாரும் கிடையாது பாபா அப்படின்னு அழுதாரா. இங்கே வந்து எப்படி பாபா வந்து அவருடைய உயிரை மீட்டெடுத்தாரு பார்த்தீங்களா? இது வந்து இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அதனால நம்ம இறைவனை நம்பும் பொழுது, அது சத்குரு சாய் போல ஒரு தான் இறைவன் என்று சொல்லாத ஒரு சத்குரு, தாயை போல தந்தையை போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றுவார் பாபா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு நண்பனாக இருப்பார், ஒருத்தருக்கு தந்தையாக இருப்பார், தாயாக இருப்பார், மாமனாக இருப்பார். எப்படி வேணாலும் அந்த பக்தன் வந்து தன்னுடைய சாயியை வந்து வர்ணிச்சுப்பான். உண்மையாலுமே சாய் பக்தர்கள் நிறைய பேர் சத்குரு சாய் யாருன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவு முறை கொண்டாடி தான் பாபாவை இன்றைய தேதி வரைக்கும் வழிபடுவாங்க. அது அவங்களுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு நிலை போலவே ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாபா ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. இவங்க எல்லாரும் நிறைய இந்த மாதிரி பாபாவுடைய கதைகளை நம்ம தொடர்ந்து பேசுவோம். பாபாவுடைய அற்புதங்கள் இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அது எல்லாரும் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சாய்கீதை டிவியில் சந்திப்போம். ஜெய் ஜெய் சாய்ராம்.